ஸோ வாய்ஸ் ஆஃப் ஸ்ரீ நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை இரவு மதிய வணக்கங்கள். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக அதாவது நேற்று நம்ம மு.க. ஸ்டாலின் அவர்களோட கொளத்தூர் தொகுதியில் ஒரு ஈவெண்ட் நடந்திருக்கு. அந்த ஈவெண்ட்டில் திரைத்துறையை சார்ந்த நாசர் மற்றும் வடிவேல் அவர்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பேச்சாளர் பர்வீன் சுல்தானா சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிட்டு நல்ல ஒரு எழுச்சிமிகு வீர வசனங்கள்லாம் பேசினாங்க. அவங்க பேசின ஒரு சில விஷயங்கள் ஏற்புடையதாக இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் உண்மைத்தன்மைக்கு புறம்பாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படி அவங்க என்ன பேசினாங்க, அதுக்கு நம்ம என்ன பதில் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெறும் சினிமால நடிக்கிறதுனால தலைமை ஏற்க முடியாதப்பா. உனக்கு பின்னால் ஒரு வரலாறு இருக்க வேண்டும். அந்த வரலாற்றில் நீ களம் இறங்கி களமாடி இருக்க வேண்டும். இந்த மக்களுக்காக சிந்தித்து இருக்க வேண்டும். உனக்காக கொள்கைகள் இருக்க வேண்டும். எங்கள் நலனுக்காக திட்டங்கள் நீ வைத்திருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தானே ஒருவன் தலைவனாக இருக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேயே பர்வீன் சுல்தானா மேடம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரையில இருக்கனால நீ எங்களோட தலைவனாகிட முடியாது. உனக்கென்று ஒரு வரலாறு இருக்க வேண்டும், உனக்கென்று ஒரு கொள்கைகள் இருக்க வேண்டும், எங்களை நீ ஆள்றதுக்கு நல்ல திட்டங்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இருந்தாலுமே இவ்வளோ ஓப்பனா பேசியிருக்க கூடாது. இவங்க யாரை சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற யாரும் இல்லைங்க, நம்ம துணை முதலமைச்சர், அதாவது அவங்களோட வருங்கால முதலமைச்சரை சொல்றாங்க. ஏன் இவங்க உதயநிதி ஸ்டாலினை இப்படி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதயநிதி ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய ஒரு அரசியல் வரலாறே கிடையாதுங்க. அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க அரசியல் இருக்கனால இவர் அரசியலுக்குலாம் வரமாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு தாங்க இப்போ வந்திருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2008 குருவி படத்தின் மூலமா தமிழ் சினிமாவில் ரெட் ஜெயின் மூவிஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியை ஸ்டார்ட் பண்றாருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2012 தன்னோட சொந்த நடிப்புல சொந்த தயாரிப்புல ஒரு கல் ஒரு கண்ணாடி ஓகே ஓகே அப்படிங்கிற படத்தின் மூலமா தமிழ் சினிமாவில் ஹீரோவா அறிமுகமாகிறாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வரிசையா நிறைய படங்கள் நடிச்சுக்கிட்டே இருந்தாரு. ஒரு உச்சபட்ச கேரியரின் உச்சமான ஒரு நிலைமைக்கு வந்துடுறாருங்க அவர் திரைத்துறையில. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2019 தாங்க அவர் முதலா அரசியலுக்குள்ளே வராரு. 2019 அரசியலுக்குள்ள வந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா தொட்டதெல்லாம் பொண்ணா மாறின மாதிரி 2019 இளைஞரணி செயலாளராக இருந்தாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எம்எல்ஏ ஆனாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டெபுட்டி சிஎம் ஆயிட்டாரு. இப்படியே படிப்படியாக போக வேண்டிய ஒவ்வொரு ஸ்டெப்பையும் இங்கேருந்து அங்கே கால் வச்ச மாதிரி போயிட்டாருங்க. சரி, இது ஒரு புறம் இருக்க, இவருக்கு என்ன அரசியல் வரலாறு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேடம் இப்படி ஓப்பனா கேட்டது பல உதயநிதி ரசிகர்களை ரொம்ப காயமடைய வச்சிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதுவும் இல்லாமல் கூடுதலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதயநிதி ஸ்டாலினே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாருங்க, ஸ்டார்டிங்கில் அரசியலுக்கு வரப்போ எனக்கு அந்த அரசியல் புரிதல்லாம் எதுவுமே இருந்தது கிடையாது. நான் போக போக தான் கொஞ்சம் கொஞ்சமாக புக்ஸை பார்த்து நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திரைப்படத்தில் நடி, நான் ரசிக்கிறேன், கை தட்டுறேன், வேணும்னா விசில் கூட அடிச்சுட்டு போறேன், அவ்வளத்தோட தான் அங்கே. அதுக்கு அப்புறமா எங்களை ஆட்சி செய்யணும்னா எங்களுடைய குடும்ப தலைவனாக இருக்க வேண்டியதற்கான தகுதிப்பாடு என்பது என்ன என்பதனை தமிழக மக்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்பதற்காக சொல்லுங்க. ரெண்டாவது பாயிண்ட் நீங்க கேட்டிருந்தாலே தெரிஞ்சிருக்கும் அவங்க என்ன சொல்றாங்கன்ட்டு. நீ சினிமால நடி, உனக்கு நான் கை தட்டுறேன், விசிலு கூட அடிக்கிறேன், ஆனா எங்களை ஆளணும்னா உனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டாவே உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தாக்கி பேசிட்டாங்க. சோ அவங்க பேசின இன்னொரு ஒரு ஸ்பெஷல் கண்டென்ட் இருக்கு, அதையும் பாருங்க. அங்க சினிமா பார்க்கலான்னு ராத்திரி 3 மணிக்கு ஷோவை வச்சு நாசம் பண்ற இந்த உலகத்துல பிள்ளைகளே, நீங்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக நான் எதை வேண்டுமானாலும் செய்வேன். இந்த தாய் தமிழகத்தின் முன்னால் நிற்பேன், என்னை நானே பலி கொடுப்பேன், உங்கள் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்று நிற்கிறானே ஒரு காவல் தலைவன். இந்த மூணாவது பாயிண்ட் மூலமா இவங்க சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது விடிய காலையில 3 மணிக்கு ஷோ இருக்கு, அந்த ஷோக்கு வாங்கன்னு கூப்பிடுறவங்களுக்கு மத்தியில விடிய காலையில 3 மணி ஆனாலும் நீங்க எந்திரிச்சு படிங்க, நான் உங்களுக்கு காவலா இருக்கேன் அப்படின்னு சொல்ற தலைவன் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதா இவங்க சொல்றாங்க. ஒரு விஷயத்த பர்வீன் சுல்தானா மேடம் கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். விடிய காலைல 3 மணிக்கு நான் படம் போட்டிருக்கேன் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுற தலைவன் வேணாம் அப்படின்னு சொல்றீங்களே, இதே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் துணிவு என்கிற படத்தை வாங்கியிருக்காரு. வாங்கி அவர் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்றாரு. அதாவது வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாது தமிழ்நாட்டில் விடிய காலையில 1 மணிக்கு ஷோ போட்ட ஒரே ஒரு கட்சியை சார்ந்தவங்க அப்படின்னா கண்டிப்பா அது உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா ரெட் ஜெயின் மூவிஸ் மூலமா 1 மணிக்கு ஷோவை போட்டது அவர் தான். அப்படிங்கிறப்ப இவ்வளோ ஓப்பனாலாம் நீங்க அவரை திட்டக்கூடாதுங்க. இதோட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்கு, அதையும் கேளுங்க. இதுதான் என்ன சொல்றது, முழு பூசணிக்காயை அப்படியே மறைச்ச கதைன்னு சொல்லுவாங்களே, அந்த கதையா இருக்கு. கோடிக்கணக்கான மக்களை, லட்சக்கணக்கான மக்களை தொடர்ந்து கூட்டம் நடத்துகிறோம். நான் ஒரு விபத்து கிடையாது. ஏன் தெரியுமா? நாங்கள் அப்படிப்பட்ட தலைவர்களிடம் பயிற்சி பெற்றோம்.
பாருங்க, சினிமாவை இப்படி பார்த்து தான் எடுக்கணும், இப்படி பார்த்து எடுக்கக்கூடாது. சரியா? மக்களுக்காக எங்க விசில் அடிக்கிறான் அந்த பாயிண்ட் போடு, அது இல்லை ஆட்சி. அதாவது இவங்க கோடிக்கணக்கான மக்களை, லட்சக்கணக்கான மக்களை கூட்டம் கூட்டி மாநாடுக்கெல்லாம் கூட்டு போயிட்டு ஒரு சிறு காயம் கூட இல்லாம, ஒரு விபத்து கூட ஏற்படாம இவங்க அப்படியே வந்து ஒரு கசங்காத பூ போல கொண்டு வந்து விடுறாங்களாம். கேட்கறதுக்கு எவ்வளோ காமெடியாக இருக்குது பார்த்தீங்களா? பர்வீன் சுல்தானா மேடம் வந்து கோமாவில் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். 3 நாளைக்கு முன்னாடி திருச்சியில் நடந்த மாநாட்டில் கிட்டத்தட்ட நாகையிலேருந்து வந்த ஒரு பஸ்ஸு கவிழ்ந்து 20லேருந்து 21 பேர் பக்கம் காயப்பட்டிருக்காங்க. அது இவங்களுக்கு தெரியலை. அதே மாதிரி திருச்சி திமுக மாநாட்டில் 2 பேர் வந்து இறந்தும் போயிருக்காங்க. இதை பற்றின ஒரு டீட்டெயில் வந்து நான் போன வீடியோவில் சொல்லியிருக்கேன். அது பார்த்தா அவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் வந்து கண்ணுக்கு தெரியலை. இது வந்து இந்த ஒரு வாரத்துக்குள்ள நடந்த ஒரு விஷயம்தான். இதே மாதிரியே வந்து பல விஷயங்கள் வந்து திமுகவால் மறைக்கப்பட்டிருக்கு. நீங்களே வேணா யூடியூப்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க. திருச்சி திமுக மாநாட்டில் 2 பேர் உயிரிழப்பு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ நீங்க சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ கூட வரவே வராதுங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாலின் பவர் ஸ்பீச், கேஎன் நேரு பவர் ஸ்பீச் இப்படி மட்டும்தான் பேசியிருப்பாங்களே தவிர்த்து இந்த பலியான விஷயத்தை பற்றி எதுவுமே போட்டிருக்க மாட்டாங்க. அப்போ முழுக்க முழுக்க வந்து டிஎம்கே வந்து தங்களுக்கு நெகட்டிவாக இருக்க எல்லா விஷயத்தையுமே வந்து சோஷியல் மீடியாவிலேருந்து அவங்க டெலீட் பண்ணுறாங்க, போட விட மாட்டாங்க. இந்த ஒரு விஷயத்துக்கே இப்படின்னா திமுக ஆட்சியில் இந்த 4 வருஷத்தில் வந்து என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கண்டிப்பாக யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கே வந்து அது போக போக புரியும். ஆனால் ஒன்றே ஒன்று, பர்வீன் சுல்தானா அவர்களோட வீடியோஸில் வந்து நான் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவங்க அப்போ வந்து படிப்பு சார்ந்து பேசினதுக்கும் இப்போ ஒரு கட்சி சார்ந்து பேசுகிறப்பையும் அவங்க வந்து எவ்வளோ பயாஸ்டாக பேசுகிறாங்க அப்படிங்கிற விஷயம் இதன் மூலமாகவே புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இதுக்கப்புறம் வந்து பர்வீன் சுல்தானா மேடமை வந்து யாருமே வந்து ஒரு முன் உதாரணமாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு தான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா அதே கூட்டத்தில் நாசர் வந்து திரையிலேருந்து பிரபலமாக இருந்தால் மட்டும் ஒரு கட்சியை ஓப்பன் பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்க எல்லாருமே. ஆனால் வந்து உங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கணும், உங்களுக்குன்னு ஒரு கோட்பாடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷோபா எத்தனை வாட்டி தான் நாங்களே எங்கள் கொள்கைகளை சொல்கிறது அப்படின்னு தெரில. நீங்கள் வந்து எங்களை வந்து ஒரு அமுக்கி வைக்கணும், அடக்கி வைக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா நேரடியாக வந்து கான்வோ பண்ணுங்க, ஒரு கான்வர்சேஷன் உட்காந்து பேசணும். அப்படி தான் நம்ம பண்ண முடியும். அதை விட்டுட்டு போகிற எல்லா கூட்டத்திலையும் இவங்க இப்படி இவங்க அப்படி, உங்களுக்கு கொள்கை இல்லை அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. திரையில் இருக்கவங்க வந்து அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற கட்சிக்கிட்டே வந்து ஒரு திரைத்துறையினர் போய் நின்றுக்கிட்டு அவங்களுக்கு சாதகமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்படிங்கிறப்ப நீங்கள் தான் ஃபஸ்ட்டு யோசிக்கணும். ஆனால் நீங்கள் யாருமே வந்து அந்த விஷயங்களை வந்து யோசிக்க மாட்டீங்க. நானும் ஒரு நடிகன் தான், அப்புறம் எதுக்கு நான் இந்த அரசியல் மேடையில் வந்து நான் நின்று பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லணும். இதில் வந்து முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா திமுகவோட கூட்டணி வச்ச இந்த மக்கள் நீதி மையத்தில் ஒரு ஆள் இருக்காப்புல, ஸ்னேகன் அப்படின்னு சொல்லிட்டு பாடலாசிரியர். அந்த ஸ்னேகன் பாடலாசிரியர் ரீசெண்டாக ஏதோ ஒரு இதில் வந்து கத்திக்கிட்டு இருந்தாப்புல, அடிக்கிற அடியில் வந்து ஒரு நடிகனும் வந்து வரக்கூடாது அப்படின்ட்டு. உன் தலைவன் கமலஹாசன் யாருப்பா? அரசியலில் இருந்துட்டா வந்து நடிக்க வந்துட்டு மறுபடியும் அரசியலுக்கு போயிருக்காரு. ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே வந்து நடிப்பில் ஊறி போய் ஆண்டவர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேர் வாங்கினவர். அவரை கூட்டு போய் இன்னைக்கு திமுகவில் உட்கார வச்சுக்கிட்டு அவர் முன்னாடியே வந்து அடிக்கிற அடியில் எந்த நடிகரும் வரக்கூடாது அப்படின்னு சொன்னால் அப்புறம் அவருக்கு என்னையா தோணும்? பேச்சா இருந்தாலும் ஒரு நியாயமாக பேசி பழகுங்கய்யா. திமுக வந்து ஒரே வரியில் சொல்லணும்னா திரைத்துறையினர் யாருமே வந்து அரசியலுக்கு வரக்கூடாதான். ஏன்னா அவர்கள் கூத்தாடிகள். அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்தாங்கன்னா வந்து நாடே கெட்டு போயிருமா. ஆனால் அதே திரைத்துறையினரை கூட்டு வந்து திரையுலகத்திலிருந்து அரசியலுக்கு வந்த விஜய் அவர்களை வந்து அவ்வளோ இழிவாக பேசுறதுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுலேயும் முக்கியமாக நோட் பண்ணோம்னா இந்த வடிவேலு வந்து ஒரு மாதிரி பட்டும் படாமல் வந்து பேசிக்கிட்டு இருந்தாப்புல. நான் வடிவேலுவை பற்றி இந்த விஷயத்தில் வந்து ஏன் பேசலை அப்படின்னா வந்து ஏற்கனவே விஜயகாந்துக்கு வடிவேலு பண்ண மிகப்பெரிய துரோகத்துக்கு அவர் பல வருஷம் வந்து அனுபவிச்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் பக்கம் அவரை வீட்டிலே உட்கார வச்சிட்டாங்க மக்கள் எல்லாருமே. 2011 இதே மாதிரி தான் விஜயகாந்துக்கு எதிர்த்து அவர் திமுகக்காக வந்து பேசினாரு, பரப்புரை செஞ்சார். 2011 வந்து திமுக வந்து வீழ்ந்து விட்டது. அதே மாதிரி தான் இப்போ ஹிஸ்ட்ரி ரிப்பீட்டட் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி இப்பையும் வடிவேலு பார்த்தீங்க அப்படின்னா திமுகக்காக வந்து பல மேடைகளில் ஏறி பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதனால வந்து எனக்கு தெரிஞ்சு இதை வந்து நம்ம ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வியூகமாக கூட சொல்லலாம். திமுக வந்து வடிவேலு திருப்பி வந்து பேச ஆரம்பித்தனால தோத்தாலும் தோத்துரும் அப்படின்ட்டு. அதனால் வடிவேலுக்கிட்ட கொஞ்சம் சூதானமாக இருங்க திமுக மக்களே. நீங்கள் உழைக்கிறத உழைங்க. கண்டிப்பாக வந்து உங்கள் உழைப்புக்கு பலனாக நீங்கள் வீட்டில் இருப்பீங்க. தாவேகா தலைவர் தளபதி விஜய் அவர்கள் வந்து கண்டிப்பாக 2026 ஆட்சி அமைச்சு மக்களுக்கு நல்லாட்சி கொடுப்பாருங்க. ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சூர்யா. பை பாய்.